ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 20-5-2024 திங்கள்கிழமை, வைகாசி 7 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பாகப் பிரிவினை சார்ந்த முயற்சிகள் கைகூடும். விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள். வியாபார பணிகளில் அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். ஊக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி சந்திப்பு ஏற்படும். பரணி ஆர்வம் உண்டாகும். கிருத்திகை அனுகூலமான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். ஒப்பந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். சமையல் துறைகளில் திறமைகள் வெளிப்படும். சிந்தனைகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கிருத்திகை அனுபவம் கிடைக்கும். ரோகிணி தாமதங்கள் விலகும். மிருகசிரீட்சம் திறமைகள் வெளிப்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதிய மக்களின் தொடர்பு கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீட்சம் ஆதாயம் அடைவீர்கள். திருவாதிரை பிரச்சனைகள் குறையும். புனர்பூசம் அறிமுகம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு எதிலும் தனித்துவமாக செயல்படுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்பறிந்து நடப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் கருணையுடன் செயல்படவும். முயற்சிக்குண்டான மதிப்பு காலதாமதமாக கிடைக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் நீங்கும். நிறைவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். புனர்பூசம் பயணங்கள் கைகூடி வரும். பூசம் பொறுப்பறிந்து செயல்படவும். ஆயில்யம் குழப்பம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். சமூக பணிகளில் மாற்றமான சூழல்கள் அமையும். சில அனுபவங்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும். பிற மொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும். ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும். உத்தியோக பணிகளில் விட்டு கொடுத்து செல்லவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் சேமிப்பு குறையும். பூரம் மாற்றம் உண்டாகும். உத்திரம் தெளிவு ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். காப்பீட்டு பணிகளில் மேன்மை ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு உயரும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் காரியங்கள் நிறைவேறும். ஹஸ்தம் முடிவுகளை எடுப்பீர்கள். சித்திரை மதிப்பு உயரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பெற்றோர் வழியில் ஆதரவு ஏற்படும். உடனிருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திறமைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை ஆதரவு ஏற்படும். சுவாதி அறிமுகம் உண்டாகும். விசாகம் வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும்.
தடைபட்ட சில பணிகளை முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் புதிய பாதைகள் புலப்படும். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். சலனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். விசாகம் அனுசரித்து செல்லவும். அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை விட்டு கொடுத்து செல்லவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். புதிய நண்பர்களின் தன்மையறிந்து பழகவும். வாக்குறுதிகளை கொடுப்பதை குறைத்து கொள்ளவும். வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும். சக ஊழியர்களிடத்தில் அமைதியுடன் செயல்படவும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. கனிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். மூலம் கவனம் வேண்டும். பூராடம் நிதானத்துடன் செயல்படவும். உத்திராடம் வாதங்களை தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்களுக்கு கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்களின் வழியில் நன்மை உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடி வரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உத்திராடம் நன்மை உண்டாகும். திருவோணம் அறிமுகம் ஏற்படும். அவிட்டம் குழப்பங்கள் நீங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உயர்வான சூழல் அமையும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும். பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். தாய் மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தேர்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். அவிட்டம் மாற்றம் ஏற்படும். சதயம் ஆர்வம் உண்டாகும். பூரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு தன வருவாய் குறித்த சிந்தனைகள் மேம்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அலைச்சல்களுக்கு பின் நன்மையை தரும். பரிசு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நாட்டம் உண்டாகும். ரேவதி அலைச்சல்கள் ஏற்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.